அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசியிலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நாம் சென்ற வீடியோவில் கூறியது போல் ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான சிவி லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. எந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ், டிப்ளமோ மற்றும் ஐடிஐ லெவலுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு ஃபைனலாக சிவி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 84,000 பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க. 53,812 பேர் இந்த தேர்வை எழுதினார்கள். 10th டிப்ளமோ ஐடிஐ லெவல். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மேஜர் அந்த 300 மதிப்பெனுக்கு ஒரு 150 200க்கு மேலே எடுத்த நிறைய மாணவர்களுக்கு இந்த சிவி லிஸ்ட்டில் வந்திருக்கு. உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன் தெளிவாக. அதாவது ஓப்பன் கோட்டாவில் இருக்க கேண்டிடேட்க்கு ஒரு காலி பணி எடுத்திருக்கு 3 நபர்களும், கம்யூனிட்டி கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர்களுக்கு 1:2 ரேஷியோலையும் கூப்பிட்ருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 100 வேக்கண்ட் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கிடுவோம். தெளிவாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு 100 வேக்கண்டு, அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 31 பேருக்கு ஹையஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்கல்ல மெரிட்டில், அது வரக்கூடிய 31%, அதாவது 31 மாணவர்களுக்கு 1:3 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து கம்யூனிட்டி வைஸ் 69% இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு 1:2 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க. இதுதான் அந்த ஓவி லிஸ்ட்டோட முக்கியமான டீட்டெயில். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்கள் நம்பர் இடம்பெற்றிருந்துச்சு, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தகுதி வாய்ந்த நபர்களுக்கு இந்த நிமிடம் டிஎன்பிசி சைட்ஸ்லேருந்து எஸ்எம்எஸோ மெயிலோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய அசல் சான்றிதழ், எதுவுமே ஜெராக்ஸ் கிடையாது, உங்களுடைய அசல் சான்றிதழை இசேவை மையத்தின் மூலமாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் தெளிவாக சொல்லுது. ஓகேங்களா? கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் நோட்டிஃபிகேஷன்ஸ் 10/2025 டேட்டட் 13/06/2025. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொஃபஷ்னலி அட்மிட்டட் ஃபார் ஆன்-ஸ்க்ரீன் டாக்குமெண்ட் அல்லது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஆன்-ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கீழ்கண்ட கேண்டிடேட்டை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 1:3 ரேஷியோவில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட் கிரேடு 1, இதுக்கு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இதுக்கு 0201001282 தமிழே சொல்லிடுவோம். 06/00184100100100182 1701013299 20010002111 2501005109 2701001090 2701002223. அடுத்து 2901001293. அடுத்து 3601032220. இந்த நபர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்க்ரீன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து மைன்ஸ் சர்வேயருக்கு பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் 3617. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 1:3 ரேஷியோவில் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு. 03/03/00/2061 03/00/6101 1701018100. அடுத்து 25/100/711 அடுத்து 32/0/100/1255. அடுத்து போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் மைட்ஸ்க்கு 3654 கனிம வளத்துறைக்கு 01/01/01 283 03/000/6101 29/00 5237 34/0/100/3205. அடுத்ததாக ரொம்ப அனைவரும் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான துறை ஜூனியர் இன்ஜினியரு. கோட் நம்பர் பார்த்திங்கன்னா 3632. ஓவர்சியர் ஜூனியர்
டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கான கோட் நம்பர் 3554 3557 35 61 35 86 35 81 35 58 35 65 35 56 35 68 35 84 35 70 35 74 35 75. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் 31 15. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். அடுத்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் 3759. அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் வார்த்தையை பாருங்கள், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவிலுக்கு 3549. நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்கப்பா, இதில் இருக்க நம்பர்ஸ் உங்களோட எதா அப்படின்னு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் ஆரம்பிக்குது. 10 அடுத்த ஒரு 100 41 18 அடுத்த 1. இந்த கேண்டிடேட் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்கப்பா. இது எல்லாமே பேஜ் 1ல் இருக்கிறது. அடுத்து பேஜ் 2ல் இருக்கிறது. ஒவ்வொரு பேஜாக உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். அதில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் உங்களுடைய ஒன் டைம் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, அதாவது கல்வி தகுதி 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஐடிஐ டிப்ளமோ லெவல், மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது அனைத்துமே ஒரிஜினல் சான்றிதழ். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா 10th டிப்ளமோ இதெல்லாம் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா அதற்கான அசல் சான்றிதழ். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே நீங்கள் கட்டாயம் கொண்டு போகணும். திரும்ப சொல்கிறேன், அனைத்துமே ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். இதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர்ஸை பார்த்துக்கோங்கப்பா. அத்தனை நம்பரை நம்மளால் வாசிக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கர் கோட் நம்பர் பார்த்திங்கன்னா 3258 0101013095 2101002067 2701006061. அடுத்த ஹாஸ்டல் சூப்பர்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் கோட் நம்பர் 1731 030300 2231 030300 4081. போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கோட் நம்பர் 5813. இதுக்கு விண்ணப்பிச்சிருக்கோங்க, பார்த்துக்கோங்க யார் யார் நம்பர் இருக்குன்னு. 0101004284 0100009060 0601002046 1701003270 1701008038 2901001156. நல்லவரோட தெளிவாக பார்த்துக்கோங்க இதில் ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு. அடுத்துக்கு பாருங்கள், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் பேசிக் டிசைனர் விச்சுவல் வெரிஃபையர் கோட் நம்பர் 3617. நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்கப்பா நல்லா ஒரு தடவை. அடுத்து போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் மெயின்டெனன்ஸ் 3618. நம்பர் பார்த்தீங்கன்னா 01018231. அடுத்து 0101020269 030300 8001 060100 6112. இப்படி கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் இதில் இருக்காங்க, இடம்பெற்றிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 3. இதில் அடுத்து அதிகமான இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே தான். போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷினிங் டெக்னீஷியன் 3619 கோட் நம்பர். இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. இது 1:3 ரேஷியோலையோ அல்லது 1:2 ரேஷியோலையோ கூப்பிட்ருக்காங்கப்பா. என்னோட பொறுமையாக காட்டுறேன், ரிஜிஸ்டர் நம்பர்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்லைன் வெரிஃபிகேஷனுக்கு யூ ஷுட் பி ஆன் செலக்ட். அடுத்த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டிராஃப்ட்மேன் சிவில் 3620 கோட் நம்பர் 0220009156 030 2154 061005114 08010006180 15010035 3051 1501006305 1701007282. இது எல்லாமே அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக கொடுக்குறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாணவர் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். அதுக்கடுத்த கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ்
என்னென்ன டாக்குமெண்ட்றதை நாளைக்கு வீடியோவில் நம்ம தெளிவாக இன்னும் தெளிவாக கொடுக்க போகிறோம். நன்றி.